ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் கூட உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. மிக அருமையான வேத வசனம். இந்த வசனத்தின் கடைசி பகுதியில் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மெய்யாகவே நம்ம ஒவ்வொருவரை குறித்தும் தேவன் சித்தம் வைத்திருக்கிறார். அந்த சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறவராக இருக்கிறார். அதை நாம் மாற்றி அநேகருடைய வாழ்க்கையில் தேவனுடைய சித்தம் என்னதென்று அறியாதபடிக்கு அநேக காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார் என்று அநேக காரியங்களை, தேவையில்லாத மற்ற காரியங்களை பேசி அநேக நேரங்களில் அநேகர் விசுவாசத்தை விட்டும் தேவனுடைய அன்பை விட்டும் விலகி இந்த பூமியில் அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவனுடைய சித்தம் என்ன என்பதை இங்கே தெளிவாக இந்த வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் ஒவ்வொரு நாளிலும் தேவனுடைய சித்தத்தை செய்ய வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று இந்த வேத வசனம் நமக்கு மிகவும் அழகாக கற்றுத்தருகிறது. முதல் வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். இந்த காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளிலும் செய்தோம் என்றால் அதுவே நீங்கள் தேவனுடைய சித்தத்தை சரியாக செய்கிறீர்கள் என்று இந்த வேத வசனத்தின் அர்த்தமாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் நாம் அநேக நேரங்களில் புரியாதபடிக்கு இது தேவனுடைய சித்தமாக இருக்குமோ, அது தேவனுடைய சித்தமாக இருக்குமோ என்று மனக்குழப்பங்களும் வேதனைகளும் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் வருகிறது. ஆனால் தேவனுடைய சித்தம் என்ன என்பதை இந்த வேத வசனம் சொல்லுகிற பிரகாரம் நம்முடைய வாழ்க்கையில் செய்தோம் என்றால் மெய்யாகவே நீங்கள் தேவனுடைய சித்தத்தை ஒவ்வொரு நாளிலும் நீங்கள் நிறைவேற்றுகிற அவருடைய பிள்ளைகளாக, அவருடைய புத்திரர்களாக நீங்கள் மாறிவிடுவீர்கள். நாம் எல்லாவற்றினையும் ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும். எப்பொழுதென்றால் நம்முடைய கஷ்டத்தின் நேரத்தில், வேதனை நேரத்தில், வியாதி நேரத்தில், போராட்டத்தின் நேரத்தில், உயர்வில், தாழ்வில், எல்லாவற்றிலேயும் நாம் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். நம் வேதத்துக்குள்ள பார்க்கும்போது யோபுடைய வாழ்க்கையில் அநேக உயர்வுகளை ஆண்டவர் கொடுத்திருந்தார். அந்த நேரத்திலும் யோபு ஆண்டவருக்கு நன்றி சொல்லும்படியாக பலிகளை செலுத்தினான் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் எல்லாவற்றையும் இழந்த நாட்களில் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவதை நம் வேத வசனங்களில் நாம் வாசிக்க முடியும். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் ஒருவேளை இந்த நேரங்களில் உயர்வுகளை உங்களுக்கு கொடுத்திருப்பார் என்றால் அந்த நேரங்களிலும் நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல மறந்து போகக்கூடாது. ஒருவேளை இன்னும் சில நாட்களில் ஆண்டவர் உங்களுடைய ஆசீர்வாதங்களை சத்துரு வந்து எடுப்பதற்காக யோபுடைய வாழ்க்கையில் செய்தது போல அநேக துன்பங்களும் வேதனைகளும் கஷ்டங்களும் வரும் என்றால் அந்த நேரத்திலும் நீங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு எல்லாவற்றிலேயும் நாம் ஸ்தோத்திரம் செய்ய கற்றுக்கொள்ளும் போது மெய்யாகவே அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் நீங்கள் தேவனுடைய சித்தத்தை செய்கிறீர்கள். ஆனால் இன்று அநேகர் தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு மறந்துவிட்டு அநேக வேதனைகளிலும் கண்ணீரிலும் மன துக்கத்திலும் குழப்பத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மை பார்த்து இந்த வேத வசனம் சொல்லுகிற காரியம் என்னவென்றால் எல்லா சூழ்நிலையிலும் எப்பொழுதும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செய்வதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதுவே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது என்று சொல்லப்பட்ட இந்த வார்த்தையின் பிரகாரம் தேவனுடைய சித்தத்தை நாம் செய்வோம். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, தர்மையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் அநேக சோர்வுகள், அநேக துன்பங்கள் வந்தாலும் நாங்கள் எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்து உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றி எங்களை ஆண்டவரே இந்த வார்த்தையின் மூலம் எங்களை தகுதிப்படுத்தினதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள், உயர்வுகள், தாழ்வுகள், எல்லா நேரங்களிலும் நாங்கள் உமக்கு நன்றி சொல்ல, உமக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்க ஆண்டவரே நீர் உதவி செய்வீராக. உம்முடைய சித்தத்தை ஒவ்வொரு நாளிலும் நாங்கள் செய்யும்படியாய் நீர் ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய வார்த்தை கேட்கிற ஒவ்வொருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் உடைய சித்தத்தை அவர்கள் செய்யும்படியாக எல்லாவற்றினையும் ஸ்தோத்திரம் செய்ய அவர்கள் கற்றுக்கொள்ளும்படியான கிருபைகளை கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென்.